வணக்கம் நண்பர்களே. சோ ஹர்திக் பாண்டியா ஒரு சூப்பர் ஆல்ரவுண்ட் பெர்ஃபார்மன்ஸ் காமிச்சிருக்காருங்க அகைன்ஸ்ட் பங்களாதேஷ் இந்த சூப்பர் 8 மேட்ச் அட் ஆன்டிகுவா. அவருக்கு கண்டிப்பா கிரெடிட் கொடுத்தே ஆகணும். எல்லாருமே வந்து ஹர்திக் பாண்டியாவை கிரிட்டிசைஸ் பண்ணியிருந்தாங்க இந்த வேர்ல்டு கப்புக்கு முன்னாடி. பிகாஸ் அவர் விளையாடின விதம் இன் ஐபிஎல், ஆல்சோ அவர் கேப்டன் பண்ண விதம் எல்லாமே ரொம்ப சொதப்பலா அமைஞ்சது. பட் நான் என்னோட வீடியோஸ்ல ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், நிறைய பேருமே வந்து ஹர்திக்கு சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த சென்ஸ் எண்ட் ஆஃப் தி டே இஸ் கோயிங் டு பிளே ஃபார் இந்தியா. இந்தியாக்கே ஒரு மிகப்பெரிய பேலன்ஸ் கொடுக்க போறாரு. அப்போ நம்ம ஹர்திக்கு சப்போர்ட் தான் பண்ண போறோம். அவர் ரொம்ப கிரிட்டிசைஸ் பண்ண வேணான்ற மாதிரி எல்லாரும் சொல்லியிருந்தோம். இப்போ பாத்தீங்கன்னா அது கரெக்டா வந்து அமைஞ்சிருக்கு. ஹர்திக் வந்து இந்த வேர்ல்டு கப்ல கன்சிஸ்டன்டா பேட்டிங் அண்ட் போலிங்ல பெர்ஃபார்ம் பண்றாரு. எல்லாருமே அவரை அப்ரிஷியேட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அண்ட் அட் த சேம் டைம் இந்த மேட்ச்ல இந்தியா வேற அண்டர் ட்ரபிள்ங்க. 4 விக்கெட் விட்டுட்டாங்க. 110. அந்த டைம்ல ஒரு பார்ட்னர்ஷிப் தேவைப்பட்டுச்சு. ஹர்திக் அண்ட் தூபே சூப்பரா ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டாங்க. அண்ட் ஹர்திக் ஃபேண்டாஸ்டிக் இன்னிங்ஸ் 50 ஆஃப் 27 பால்ஸ் ரொம்ப குரூஷலா வந்து அமைஞ்சது அவரோட இன்னிங்ஸ். அதனால இந்தியா 186 அடிக்க முடிஞ்சது. அண்ட் போலிங்ல வந்து பாத்தீங்கன்னா இம்பார்ட்டன்டான விக்கெட் லிட்டன் தாஸ் எடுத்தாரு. ஏன்னா அவர் ஒருத்தர் தான் இன்டென்ட் காமிக்கிற மாதிரி இருந்துச்சு. So good all round performance from Hardik Pandya. So ஹர்திக்கோட இந்த ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பத்தி நீங்க என்ன ஃபீல் பண்றீங்கன்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க.